வணக்கம் தோழர்களே. அரசியல் அல்ல, அனைத்தும் அறிவியலே உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் உரைவீச்சின் நாயகர் நீல் போஸ்ட்மேன். நீல் போஸ்ட்மேன் ஒரு அற்புதமான மீடியா தியரிஸ்ட், எஜுகேட்டர். மீடியா ஈகாலஜி தியரி என்று அழைக்கப்படுகின்ற ஊடக கோட்பாடு ஒன்றை வெளியிட்ட அமெரிக்காவின் அற்புத சிந்தனையாளர்களில் ஒருவர். இவர் சொல்லுகின்றார், the visual culture degrades public discourse by reducing complex people issues to mere entertainment என்று சொல்கிறார். மிக அழகான வாசகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷுவல் கல்ச்சர், நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ரூபங்கள், ரீல்ஸ் கல்ச்சர், இந்த கல்ச்சர் மனிதர்களின் மிக முக்கிய பிரச்சனைகளை எல்லாம், அடிப்படை சிக்கல்களை எல்லாம், கொடூரமான நிகழ்வுகளை எல்லாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்கிற வாசகத்தை கொடுக்கிறார். இந்த வாசகம் இடம்பெற்ற புத்தகம் அம்யூசிங் அவர் செல்ஃப் டு டெத் என்கிற தலைப்பில் நீல் போஸ்ட்மேன் எழுதிய புத்தகம். அம்யூசிங் அவர் செல்ஃப் டு டெத். யாராவது விரும்பி இறந்து போவார்களா? விரும்பி ஆசைப்பட்டு ஐயோ நான் எப்படியாவது செத்து போகிறேனே என்று இறந்து போக வைக்கின்ற ஒரு போதையை ரீல்ஸ் வழங்கும் என்கிற அர்த்தத்தில் உருவாக்கப்பட்டது. மிக அற்புதமான இந்த புத்தகம் ஊடகத்துறை என்பது அரசியலை முழு நேர பொழுதுபோக்கு கேளிக்கையாக மாற்றும் என்று சொல்கிறது. திரும்ப சொல்லுகின்ற அந்த வாசகத்தை, ஊடகத்துறை அரசியலை ஒரு முழு நேர பொழுதுபோக்கு கேளிக்கையாக மாற்றும் என்று எச்சரிக்கிறது. ஏன் அது பொழுதுபோக்காக மாற்றுகிறது? நீங்கள் ஒரு கட்டத்தில் லெனின் பேசியதையோ, கார்ல் மார்க்ஸ் அவர்கள் உரையையோ, அல்லது இந்தியாவிலிருந்து நேரு அவர்கள் உரையாற்றிய சுதந்திர உரையையோ விட இப்போது நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள், எந்த அட்ராக்ஷனும் இருக்காது. ஆனால் இப்போது வருகின்ற இது குறித்து எதுவுமே தெரியாதவர் சாதாரணமாக பேசுவதை ஒரு பிரம்மாண்டமான இசை பின்னணியோடு, பயங்கரமான ஒரு கலர் கல்ச்சரோடு அவர்கள் மிகப்பெரிய உண்மையைப் போல என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை இந்த அம்யூசிங் அவர் செல்ஃப் டு டெத் புத்தகம் பேசுகிறது. இந்த ஒற்றை கவர்ச்சி காட்சி ரூபத்தை போதை நினைவாக மாற்றுகின்ற படிநிலை என்பதுதான் இரண்டாவது படிநிலை. இந்த இசையோடு கூடிய இந்த ஒற்றை காட்சி ரூபத்தையே பல விதமாக படிகங்களாக மாற்றி கொடுக்கின்ற போதை இரண்டாவது படிநிலை. அன்றாட வாழ்விலிருந்து தப்பி ஊடகத்திரை அடிமையாக ஒரு சமூகத்தை மாற்றுவது மூன்றாவது படிநிலை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஊடக போதை நிறைந்தவர்களாக மாற்றி விடுவது. 24 மணி நேரத்தில் அவர் என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும் 3-4 நிமிடங்களுக்கு ஒரு முறையாவது அவர் தன்னுடைய திரையை திறந்து அந்த திரையில் தான் ஆத்மார்த்த தனக்கு போதை ஏற்படுத்தப்பட்ட அந்த உருவம் வந்தால் போதும் என்று துடிக்கும் அளவிற்கான போதை ஊட்டுகின்ற ஒரு அற்புதமான மேனிப்புலேஷன் நடக்கின்ற ஒன்றாக அரசியலை ஊடகம் மாற்றும். அடுத்த முக்கியமானது தி எஸ்கேப் டு ரீல்ஸ் என்கிற கட்டுரை. தி எஸ்கேப் டு ரீல்ஸ் அருமையான கட்டுரை. இது அரசியல் தத்துவம், தர்க்கவாதம், ஞானம் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு போலி அறிவு கட்டமைப்பை, மயக்கத்தை, இதுதான் அரசியல் தத்துவம் என்று முன்வைக்கும். They think it is only correct. இதுதான் சரியானது என்று நினைப்பார்கள். இதை எப்படி கொண்டு வந்தார்கள், எப்படி இது உருவாக்கப்பட்டது, எப்படி இது அமைப்புக்குள் வந்தது என்கிற இடத்தில் 2017 திரிபுராவின் என்ன நடந்தது என்பதற்குள் மீண்டும் நான் நுழைய வேண்டியிருக்கிறது. திரிபுராவுக்குள் நுழைந்து அது மிக சிறிய நிலப்பகுதி தான், அந்த பகுதியில் ஆட்சியை மாற்றிவிடலாம் என்று சிபிஎம் ஆட்சி 23 ஆண்டுகளாக அங்கு நடந்து கொண்டிருந்த ஒரு மாணிக் சர்க்கார் என்கிற தோழரின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று 2017 இதே முடிவுகளோடு அவர்கள் நுழைந்த பொழுது அங்கே ரீல்ஸ் இல்லை, அங்கே இது போன்ற ஒரு ஊடக மாயம் இல்லை, அங்கே இதே போல போலி அறிவு மயக்கம் இல்லை, அங்கே யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்பதை பார்த்து வெறுத்து போகிறார்கள். அப்போது முதல் படிநிலையாக வழக்கமாக அவர்கள் செய்வதை செய்கிறார்கள். அது என்னவென்றால் மக்கள் தொகையில் கணக்கெடுப்பு நடத்துவது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் நடத்துகிறார்கள்? யாரோ அரசாங்கம் நடத்துகிறது போல் இருக்கிறது என்று மக்கள் அங்கே
அவர்களுக்கு துணையாக சென்ற பொழுது 22% மக்கள் தொகையில் 18 22 வயது வரையிலான இளைஞர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒரு காட்சி ரூபங்களை உருவாக்குகிறார்கள். அதில் என்ன ஆகும்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒரு திராவிட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்தம் எப்படி வந்தது, நாம் எப்படிலாம் போராடி ஒவ்வொன்றையும் வாங்கினோம் என்பதெல்லாம் தெரியாமல் இந்த 24 ஆண்டுகளாக வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதெல்லாம் பெருசே கிடையாது, இயல்பு நிலை. இந்த இயல்பு நிலையில் அவர்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த நடிகனை பிடிக்கும், அவனை பற்றின ரீல்ஸு. அவங்களுக்கு இதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல இதை அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக பிரிக்கும் பொழுது அவர்கள் 3 விஷயத்தை செய்தார்கள். எப்படி அந்த ரீல்ஸ் உலகத்தை பிரித்தார்கள், மாயைகள் மூலம் செய்ய முடியுமா என்பதை பரிசோதிப்பதற்காக அவர்கள் முதல்ல செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா, போலியாக தவறான பிம்பங்களை கட்டமைத்தல், பொய்ய சொல்றது. ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொன்னது போல, பிள்ளை பிடிக்கிறவங்க இந்த ஊருக்குள்ளே வராங்க என்று திடீரென்று கிளப்பி விடுதல். 1,00,000 பேருக்கு அது போன உடனேயே அப்பாவியாக மாட்டிக்கிற யாராவது ஒருத்தரை கொலை பண்ணுறது. இது எல்லாரும் சேர்ந்து செய்கிற, ஒரு சமூகமே சேர்ந்து செய்கிற கொலை. இந்த விஷயத்தை முடிகிறதா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்போ என்ன எடுக்கிறாங்கன்னா, அந்த திரிபுரா முழுவதும் நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை, இதெல்லாம் இதுக்கு எதிராக நம்ம போராடணும், இதுக்கு எதிராக நம்ம போராடணும், இதுக்கு எதிராக நம்ம சரி செய்யணும் என்று ஒரு மனநிலையை, அரசுக்கு எதிரான மனநிலையை மெல்ல மெல்ல கட்டமைக்கும் ஒரு கான்செப்டாக அதை உருவாக்குறாங்க. இப்படி வந்த விஷயங்களில் இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்க விஷயத்தை நீங்கள் பாருங்கள். அவர் தலைமை செயலகம் போனார். இன்றைக்கும் கூட அவங்களால் அந்த ரீல்ஸை நிறுத்த முடியல. ஏனென்றால் ஏற்கனவே ரீல்ஸ் கட்டுப்பாடோடு உள்ளே நுழைந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பேர் இன்றைக்கும் அந்த ரீல்ஸை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் தலைமை செயலகத்தில் டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றதுலேருந்து எல்லா ரீல்ஸும் இன்றைக்கும் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சார், ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை போய் பார்க்குறாரு சார். ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை அவர் பார்க்குறத பிரம்மாண்ட இசையோட பயங்கரமான லைட்டிங்ஸோட கொடுக்குறான். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எப்படி இங்கே நீல்ஸ் போல்ட்ஸ்மேன் வாழ்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் சொல்கின்றார், ஒரு குறிப்பிட்ட இனக்குழு மற்றும் ஒரு மனிதரை எதிரியாக்கி, சமூக வில்லனாக்கி, இதற்கு எதிராக பல விஷயங்களை ஊட்டி மயக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஊடகத்துறை உருவாக்க முடியும் என்று சொல்லுகின்றார். பல தேர்தல் பிரச்சாரங்களை ரத்து செய்துவிட்டு எதற்குமே போகாமல், மக்களையே சந்திக்காமல் எப்படி வந்தார் என்றால், இந்த ஊடகம் வழியாக இந்த காட்சி ரூபங்கள் குறித்த போதையிலேயே ஒரு 90 லட்சம் பேரை வைத்திருப்பதன் மூலம் ஒருவர் வர முடியும் என்பதற்கான அழகான விளக்கத்தை இந்த புத்தகம் கொடுக்கிறது. த விஷுவல் கல்ச்சர் என்கின்ற அந்த 6 அத்தியாயங்கள் மிக மிக முக்கியமானவை. அதில் இப்போது லேட்டஸ்டாக சாக்லேட் கொடுக்கிற கல்ச்சர் வரை நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். இந்த சாக்லேட் அவர் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் விலை ஏறிடுச்சு என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பு. இது ரீல்ஸுக்கான விளைவு. ஒரு நாள் ரீல்ஸ் போடுவாங்க, அடுத்த நாள் அதன் விளைவை போட்டுகிட்டே வருவாங்க. ஒரு 1 கோடி பேர் லைக் போடுவாங்க, ஒரு 1,00,000 பேர் அதை எடுத்து பகிருவாங்க. இப்படி பகிரும் போதும் எல்லாருக்கும் அந்த பணம் போய் ரீச் ஆகிடுது. கரெக்டி வரைக்கும் இறந்து போன தன் மகனோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு இது விஜய்க்கு சமர்ப்பணம் என்று போடுகின்ற அளவிற்கு போதை ஏற வைக்க முடியும் என்று நீல் போஸ்ட்மேன் தன்னுடைய அம்யூசிங் அவர் செல்ஃப் டு டெத் என்கிற புத்தகத்தில் மிக சரியாக பேசியிருக்கிறார். தோழர்களே, கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். இப்போது நாம் மறைக்கப்பட்ட ஒரு இந்திய விஞ்ஞானியின் கதையை பார்ப்போம். பீப்புள் சயின்ஸ் மூவ்மெண்ட் என்று பரவலாக அறியப்பட்ட ஒரு அற்புதமான அறிவியல் இயக்கத்தை தொடங்கியவர் விஜய் பாட்கர். இந்த விஜய் பாட்கர் அப்படி மக்கள் அறிவியல் பேசும் அளவிற்கு வந்தவர் என்றாலும் ஒரு அற்புதமான கணினி விஞ்ஞானி. சென்டர் ஃபார் டெவலப்பிங் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் என்கிற ஒரு நிறுவனத்தை பூனாவிலே உருவாக்கியவர். சமீபத்தில் தோழர்கள் அழைத்ததன் பெயரில் பூனாவுக்கு சென்றிருந்த பொழுது சாவித்ரிபாய் பூலேவினுடைய அந்த வகுப்பறையில் உள்ளே நுழைந்து விட்டு வெளியில் வருகின்ற அந்த புரட்சி காற்று என் மீது பட்ட பொழுது அருகில் இருந்த அந்த கட்டிடம்தான் இந்த அற்புதமான சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். அதற்குள்ளே நான் நுழைந்த பொழுது ஒரு சிலையை பார்த்தேன். அந்த சிலையிலே எழுதப்பட்டிருந்தது விஜய் பாட்கர் என்று. அவருக்கு கழுத்து அளவில் ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சிலை பழுதாகி போய், பழையதாகி போய், இடிந்து போய், இடிபாடுகளுக்கு நடுவே கிடக்கிறது. ஊதி
தூசி தட்டி அந்த பெயரை ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து அவரை பற்றி 4 புத்தகங்கள் வாசித்தேன். அதன் அடிப்படையில் மறைக்கப்பட்ட இந்த விஞ்ஞானியை உங்களுக்கு வழங்குகின்றேன். நம்முடைய இந்தியாவின் முதல் கம்ப்யூட்டர் IBM கல்கத்தாவில் தான் வரவைக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஹவுலெட் பெக்கார்ட் என்கிற ஒரு நிறுவனத்தின் மூலம் அது வாங்கப்பட்டது. அப்படி வாங்கப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் இந்த யாருக்கு தரப்பட்டது? நம்முடைய இந்தியாவினுடைய மெட்ரியாலஜிக்கல் துறைக்கு தரப்பட்டது. இன்னும் துல்லியமாக நம்முடைய தட்பவெப்பத்தை அறிவித்தால் விவசாயிகள், கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் நம்முடைய அருமை மீனவ தோழர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று மில்லியன் கணக்கான பணம் செலவு செய்து நம்முடைய நாட்டில் கம்ப்யூட்டர் அறிமுகம் செய்யப்பட்டது. அது IBM நிறுவனம் அமெரிக்காவிலிருந்து அனுப்பிய கம்ப்யூட்டர். அது ஏன் IMDக்கு கொடுத்தோம்? IMDக்கு கொடுத்தது மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கிற தட்பவெப்பத்தை எல்லாம் அந்த எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் அதுக்குள்ளே போட்டு சரியான ஒரு முடிவை எடுப்பதற்குத்தான். தெரியாமல் கடலுக்கு சென்று இறந்து கொண்டிருந்த மீனவர்களையும், அறியாமல் எப்போதோ விதைத்து விட்டு மழை வருமா என்று காத்திருந்த விவசாயிகளையும், அறுவடைக்கு போய் ஐயோ நீ மழை வரும்னு தெரியலையே என்று தவித்தவர்களையும் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. புயலிலே சிக்கிக்கொண்டு ஊரே அழிவதை வேடிக்கை பார்க்க முடியாமல் புயல் வரப்போகிறதப்பா கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பதற்காக அது முதலில் IMDக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த கம்ப்யூட்டர், அப்படி கொடுக்கப்பட்ட போது விரைவில் நாம் புரிந்து கொண்டோம், நாம் கொடுத்த அந்த வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை வைத்துக்கொண்டு வழங்குவது அதில் மிக சிரமமாக இருந்தது. அதிலே XMP4 என்கின்ற ஒரு கம்ப்யூட்டரை அமெரிக்க அரசாங்கம் அடுத்து நமக்கு அனுப்பியது. இது பற்றவில்லை என்று சொன்னபொழுது அனுப்பியது. காரணம் என்னவென்றால் இந்த பகுதியின் தட்பவெப்பம் அமெரிக்கனுக்கும் தேவைப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கும் மற்ற ஊர்களுக்குமான அந்த தட்பவெப்பத்தை நம்மிடமிருந்து வாங்கி அவன் அறிவித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் வேண்டும் என்று உணரப்பட்டது. ஒரு செகண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் IBM பழைய கம்ப்யூட்டர் ஆகிவிட்டது. நீங்கள் கொடுத்த அந்த XMP4 சூப்பர் கம்ப்யூட்டர் நன்றாக வேலை செய்கிறது, இன்னும் ஒன்று கொடுக்க முடியுமா என்று கேட்ட பொழுது அமெரிக்கன் சொன்ன பதில் நோ, வழங்க முடியாது, இதற்கு மேல் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று மறுத்தான். மறுத்தது மட்டுமல்ல, இந்தியா அணுகுண்டு தயாரிக்க முயற்சிப்பதற்கு எங்களிடம் கம்ப்யூட்டர் கேட்கிறது என்கிற ஒரு பொய் தகவலையும் பரப்புகின்றான். இந்த நிலையில் நாம் வேறு யாரிடம் வாங்கலாம், வேறு யாரிடம் கம்ப்யூட்டர் இருக்கிறது என்று தீவிரமாக அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுதுதான் நம்முடைய மரியாதைக்குரிய விஜய் பாட்கர் அவர்கள் நேரடியாக இந்த களத்திற்குள் நுழைகிறார். அவர் சென்று இறுதி நாட்களில் இந்திரா காந்தியை சந்திக்கிறார். 1983 நம்முடைய நாட்டில் நம்மால் சூப்பர் கம்ப்யூட்டர்களை நாமே உருவாக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். நாளை காலையில் என்னை வந்து பாருங்கள் என்று அவசரமாக சொல்லிவிட்டு இந்திரா காந்தி போய்விட்டார். அடுத்த நாள் காலையில் இந்திராவை சந்திக்க முடியவில்லை. காரணம், வெங்கட்ராமன் முதல் அனைவரும் நந்திகளாக மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ராஜீவ்காந்தி என்கிற இளைஞர் பைலட்டாக இருந்தவர் வீட்டிற்கு அப்போதுதான் எங்கிருந்தோ திரும்புகிறார். பட்கரை பார்த்துவிட்டு இங்கே வாருங்கள், நீங்களே எனக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். அப்படியே ராஜீவ்காந்தி இந்திராவிடம் அழைத்து சென்று விட்டார். அப்படித்தான் முதல் நிகழ்ச்சியே நடக்கிறது. அப்போது தொடங்கப்பட்டதுதான் இந்தியாவினுடைய பரம் 8000 என்கின்ற இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்குவதற்கான முயற்சி. இந்த அக்ரோனியம் பரம் பார்த்தீர்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையாக PARAM என்கிற அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் கான்செப்டில் உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கிய அந்த நிறுவனம் தான் பூனாவில் ஏற்படுத்தப்பட்டது. இதற்காக அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய செலவெல்லாம் பண்ணல. அவங்க கேட்ட இடம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு ஜூரிச் மாநகரில் நடைபெற்ற சூப்பர் கம்ப்யூட்டிங் ஷோ என்கின்ற ஒரு எக்ஸிபிஷன் வருது. இந்த எக்ஸிபிஷனில் உங்கள் கம்ப்யூட்டர் வைக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் என்ன பண்ணுது, அவருக்கு எக்ஸிபிஷன் போயிட்டு வரதுக்கான தொகையை கொடுக்குது. எக்ஸிபிஷன் போயிட்டு வருவதற்கான ஜூரிச் நகரத்துக்கு செல்வதான ஃப்ளைட் டிக்கெட் இவங்க கொடுக்குறாங்க. இவர் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு கப்பலில் போகிறதுக்கான டிக்கெட்டை சீப்பாக வாங்கிட்டு அந்த பணத்தில் தன்னுடைய கணினியை உருவாக்குகிறார். அப்படி ஒரு உருவாக்குகிறார் என்று தெரிந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க.
அப்படி போய் சிஏடிசி சென்டர் வழியாக அதை கொண்டு போய் ஜூரிச்சிலே வைக்கிறார்கள். ஜூரிச்சில் 1990 அந்த கண்காட்சியில் வைக்கப்பட்ட பொழுது 2ஆம் பரிசு பெற்றது தோழர்களே. முதல் பரிசை அமெரிக்காவினுடைய நாம் கேட்டிருந்த அந்த கணினி பெற்றது. 2ஆம் பரிசை இந்தியாவிலேயே நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கிய பரம் 8000 என்கின்ற அற்புத இந்த கணினி பெற்றது. இந்த பரிசு தொகை, அந்த தொகையை வைத்து கட்டப்பட்டதுதான் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் இன் புனே. அதை கட்டி முடித்ததோடு அங்கே பரம் கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கி முதலில் அதை யாருக்கு கொடுத்தார்கள்? பேங்கிங் செக்டர், ரயில்வே செக்டர், இது ரெண்டுக்கும் கொடுத்தாங்க. ரயில்வே செக்டருக்கு அதை கொடுத்த பிறகுதான் ரயில்கள் மோதிக்கொள்வது நின்றது. பெரும்பாலும் ஆக்சிடென்ட்ஸை குறைச்சிட்டோம். அதெல்லாம் விட சூப்பரான விஷயம், ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் நாம் அதை ஏற்றுமதி செய்தோம். மரியாதைக்குரிய விஜய் பாட்கர் அவர்கள் சோவியத் யூனியனுக்கு சென்று அவர்களுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படி அது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வந்து கொடுத்ததை வைத்துதான் பரம் 3 என்கிற ஸ்டேஜுக்கு நாம் போகிறோம். அந்த பரம் 3 ஸ்டேஜுக்கு போகும்பொழுதுதான் நம்முடைய ஆதார் கார்டு என்கிற ஒரு விஷயத்தை அரசு அறிமுகம் செய்கிறது. இதெல்லாம் உருவாக்கப்பட்ட பொழுது ரஷ்யாவில் உருவானதைப் போல, சோவியத்தில் உருவானதைப் போல ஒரு நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் என்கிற ஒன்று இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்து வரும் அதே பாட்கர் தான். பாட்கர் என்கிற இந்த மனிதர் பரம் யுவா 2 என்கிற கம்ப்யூட்டரை கொண்டு வந்த பொழுதுதான் இந்தியாவினுடைய அனைத்து பல்கலைக்கழகங்களையும் ஒன்றிணைத்து, அனைத்து அரசாங்கங்களையும் ஒன்றிணைத்து நம்முடைய எல்லா விஷயத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுகின்ற சீப்பஸ்ட் மெத்தட் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கும் பரம் கம்ப்யூட்டர் இல்லாமல் எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. ரயில்வே டிக்கெட் போடுறதுலேருந்து எல்லாம் அந்த கணினியினுடைய வெளிப்பாடு தான். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இருப்பதனால் உங்களுக்கு இணையம் வேலை செய்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமான பரம் 9000, பரம் 10000 என்பதை நோக்கி விரைந்து கொண்டே இருக்கிறது. இந்திய கணினியியலின் தந்தை என்று போற்றத்தக்க விஜய் பாட்கர் பற்றிய பாடங்களை கண்டிப்பாக நாம் நம் கல்வியில் அறிமுகம் செய்ய வேண்டும். எப்போதும் அயல்நாட்டவரை பற்றியே படித்துக் கொண்டிருக்கும் கணினியியல் என்பது நமக்கான போராட்டம். அதில் நாம் வென்றிருக்கிறோம் என்பதை நம் குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் இன்றைய தமிழ் அறிவியல் இதழுக்குள் நுழைவோம். அடுத்து நான் பேச வேண்டிய தமிழ் இதழ் அயோத்திதாச பண்டிதரின் 1 பைசா தமிழன் என்கிற இதழ். இது எப்படி அறிவியல் இதழாக முடியும் என்று சிலர் கேட்கலாம். ஆனால் இதன் விலை 1 பைசா தான். 1907 தொடங்கப்பட்டது. இது அறிவியலை சமூக விடுதலையோடு இணைத்த முதல் இதழ். ராயப்பேட்டையிலிருந்து தான் அதை வெளியிட்டார்கள். தமிழ் பௌத்தம் என்கின்ற ஒரு தனி அடையாளத்தை கொண்டு பௌத்த அறிவியல் என்கிற ஒரு பகுதியை அயோத்திதாச பண்டிதர் எழுதுகிறார். தமிழின் பூர்வீக குடிகள் பற்றிய ஆய்வு கட்டுரை இதில் வெளிவருது. அந்த முழு ஆய்வு கட்டுரை ஒரு இதழ், 16 பக்கங்க. இதுதான் தமிழில் எழுதப்பட்ட முதல் அறிவியல் ஆய்வு கட்டுரை. அது சந்தேகமே கிடையாது. அதை விட மிக அற்புதமானது என்னன்னு தெரியுங்களா? ஒரு ரிசர்ச் பேப்பர் எப்படி இருக்கணுன்றதுக்கு நீங்கள் இந்த கட்டுரையை பார்த்தாலே போதும். அவ்வளோ அழகாக எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணாங்க. இது பாருங்கள், படிநிலை என்ன? ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுவதனுடைய படிநிலையை முதலில் தமிழில் விளக்கியது இந்த 1 பைசா தமிழன் தான். என்ன படிநிலை? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கொஸ்டினை ரேஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு ஹைப்போதசிஸை கிரியேட் பண்ணணும். இந்த ஹைப்போதசிஸ் அனுமானம், இதற்கு விடை இதுவாக இருக்கலாம். யார் தமிழ் முதல் பூர்வீக குடிகள் யார், இதற்கு விடை இதுவாக இருக்கலாம். அதன் பிறகு என்ன, எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணோம், என்ன டேட்டாவை எப்படி இன்டர்பிரேட் பண்ணோம், கடைசியில் என்ன ரிசல்ட்டுக்கு வந்தோம். இந்த கான்செப்டை அப்படியே முன்வைக்கிற இந்த அற்புதமான கட்டுரை தமிழ் பூர்வீக குடிகள் பற்றிய ஆய்வு கட்டுரை. பௌத்தர்களே என்று அது முடிவு சொன்னது. கோவில்கள் பௌத்த மடங்கள் தான் என்பதற்கான ஒரு ஆய்வு கட்டுரை. அணு முதல் ஆகாயம் வரைன்னு ஒரு தொடர் எழுதுறாரு. யாரு? சிங்காரவேலர். 1 பைசா தமிழ்ல தான் எழுதுறாரு அவர். இது அணு முதல் ஆகாயம் வரை. தலித் மக்கள் கூலிகளை எழுத படிக்க வைத்த இதழ் என்று இந்த இதழ் பாக்ஸ் போட்டு சொல்லுது. அதோட அழகு, மூட நம்பிக்கைகள், பலிகள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் அதை எதிர்த்து அறிவியல் விளக்கம் கொடுக்கிற தனியாக 2 பேஜ். இப்படிப்பட்ட ஒரு அருமையான அறிவியல் இதழாக சார்
இதில் வந்த சதி என்கிற கணவன் இறந்து போனால் மனைவியையும் சேர்த்து வச்சு கொளுத்திடணும்டா என்கிற ஒரு கொடூரமான மூட நம்பிக்கையை எதிர்த்து இதில் வெளிவந்திருக்கிற ஒரு கட்டுரைங்க. அற்புதமான கட்டுரை. தமிழில் அந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் எழுதினார்கள் என்பதே மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி பார்த்தால் ஒரு பைசா தமிழன் இதழ் வந்து திரும்ப கொண்டு வரலாம். அப்புறம்லாம் திரும்ப அது வந்துட்டு தான் இருந்தது. ஏன்னா அந்த பேரே ஒரு பெரிய புரட்சி. அந்த ஒரு பைசா தமிழன் இதழை கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரித்து பெரிய அளவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிங்காரவேலர் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கட்டுரைகள் அவருடைய தொகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் நன்றின்னு போடுறோம். இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் இதழாக வெளிவந்த இதழ் நம்முடைய தமிழின் அயோத்திதாச பண்டிதர் எனும் மாமனிதர் நடத்திய ஒரு பைசா தமிழன் என்கிற வார இதழ். இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் த நெப்போலியன்ஸ் பட்டன்ஸ் என்கிற புத்தகம். இதுதான் அந்த புத்தகம். நெப்போலியனின் பித்தான்கள். அவர் நிற்கிறார். 17 மாலிகூல்ஸ் தட் சேஞ்ச் தி ஹிஸ்டரி. கெமிஸ்ட்ரியில் 17 மூலக்கூறுகள் உலகை மாற்றின என்பதற்கான புத்தகம். இந்த புத்தகத்தை பென்னி டி கியோட் என்பவரும் ஜே பெரார்சன் என்பவரும் இணைந்து எழுதியிருக்கிறாங்க. 375 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் நம் கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த புத்தகத்தில் என்ன மாதிரியான வேதியியல் கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை நான் ஒரு நோட்ஸ் எடுக்க வேண்டியதாக போச்சு. அவ்வளோ கொட்டி கிடக்கிறது இந்த நெப்போலியன்ஸ் பட்டன்ஸ். அது என்ன நெப்போலியன் பட்டன்? அதான் நான் மூல தேடினேன். நெப்போலியன் 1811ஆம் ஆண்டு ரஷ்யா மேலே படையெடுத்து போகிறார். பாருங்க, இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி ஒரு யுத்தத்தை எப்படி மாற்றுகிறதுங்கிறதுக்கு ஒரு அருமையான அப்படியே அசந்துட்டேன் நான். உண்மையிலேயே சொல்கிறேன். அந்த யுத்தத்தில் அவர்கிட்ட வந்து 2.5 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. ஆனால் நெப்போலியன்ட்ட ஒரு வீக்னஸ் என்னென்னா பளபளன்னு ஏதாவது ஒரு கோல்டு மாதிரி அப்படி இருக்கணும். அவருக்கு பட்டன்ஸ் அப்படி இருக்கணும். தன்னுடைய போர் வீரர்கள் அனைவருக்கும் வெள்ளியம் என்கிற டின் அதில் செய்யப்பட்ட பட்டன்ஸை வந்து அவர் அழகாக அவங்க போட்டுக்கிற பட்டன்ஸில் பூரா. ஏன்னா அவனை பார்த்தாலே அப்படி பயப்படணும் மக்கள். பளபளன்னு அவன் அப்படின்ட்டு வாங்கி போட்டிருக்காரு. 2.5 லட்சம் பேர் இருக்காங்க சார். ஆனால் ரஷ்ய படைகள் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 46,000 பேர். ஆனால் என்ன பெரிய கூத்து தெரியுங்களா? 1812ஆம் வருடம் நெப்போலியன் தோற்று போயிட்டாருங்க. அந்த 46,000 படைகள் ஜெயிச்சிருச்சு. எப்படி அது வெல்ல முடியும்? என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் வந்து ரஷ்யாவினுடைய குளிர்காலத்தை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறார் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. நெப்போலியன் மாபெரும் வீரர், உலகத்தையே தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி, எல்லாம் உண்மைதான். ஆனால் ரஷ்யாவின் கடும் குளிர் இருக்குல்ல, இதை அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பாராத ஒன்று அங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, எல்லாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஊன் கத்தின்னு பார்த்தா -8 டிகிரிங்க. -8 டிகிரியில் இந்த வெள்ளியம் இருக்குல்ல பட்டனை, வெள்ளியம் என்கிற டின்னு பவுடர் ஆகிடுது. -8 டிகிரிஸில் பவுடர் ஆனதும் எல்லாருக்கும் சட்டையெல்லாம் அவுத்துக்கிச்சு. சட்டையெல்லாம் அவுத்துன உடனே அவன் என்ன பண்ணுறான், குளிர் தாங்கலை, சட்டையும் போட முடியல. எல்லோரும் வந்து போர்வையவே புடவை மாதிரி போர்வை போட்டின்னு போய் கடைசியில் வந்து கான்செப்டுவலி கெமிஸ்ட்ரியால் அவர்கள் அந்த யுத்தத்தில் தோற்றார்கள். எனவே ஒரு யுத்தத்தை மாற்றுகின்ற அளவிற்கு ஒரு மாலிக்கூலுக்கு சக்தி இருக்கிறது என்று இந்த புத்தகம் தொடங்குகிறது. மிக அழகான அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பைப்பரிங் இந்த மூலக்கூறு மிளகுல இருக்குது. இந்த மிளகு இருக்குல்ல, இந்த மிளகு என்கிற இந்த ஒரே ஒரு பைப்பருங்கிற மூலக்கூறு இதை தேடி ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த மிளகு வந்து உங்களை தங்கத்தை விட வைரத்தை விட விலை அதிகமாக. அதனால் இந்த மிளகு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு தேடி கிளம்புனவன் பல பேர். அப்படி கிளம்புனவன் பல பேரில் வாஸ்கோடகாமா ஒரு ஆள், கொலம்பஸ் ஒரு ஆள். இவனுங்க இந்த மூலக்கூரை தேடி போய் தான் புதிய புதிய கிரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 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 இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம், அதுக்கப்புறம் அமெரிக்க கண்டம், இப்படி ஒவ்வொன்றையும் புதிய பிரதேசங்களை கண்டுபிடிக்க வைத்த பெருமை இந்த பைப்பரின்கிற இந்த ஒரு மூலக்கூரை சாரும். அடுத்தது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஜாதிக்காய், நெட்மக். நம்ம சொல்கிற இந்த ஜாதிக்காய்ன்ற சின்ன விஷயம் இருக்குல்ல, அது அப்போ வந்து தங்கத்தை விட காஸ்ட்லியாக இருந்திருக்கு. இந்த ஜாதிக்காய் உலக அளவில் நிறையா விளைந்த ஒரு இடம் வந்து இந்தோனேசியாவில் இருந்திருக்குது. இந்த இந்தோனேசிய தீவை பெற்றுக்கொண்டு ஒரு கட்டத்தில்
பிரான்ஸ் நாடு என்ன பண்ணியிருக்குது, மன்ஹாட்டன் தீவை அமெரிக்காவுக்கு கொடுத்துருச்சு. இது எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மன்ஹாட்டன் எவ்வளோ பெரிய இடம், அது அமெரிக்காவுக்கு எவ்வளோ தேவையான இடம். அன்றைக்கி அவங்களுக்கு வந்து இந்தோனேசியாவில் இருக்கிற இந்த ஜாதிக்காய் அதிகம் கிடைக்கிறதுனால பணக்கார நாடாக ஆகிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இந்த பிரான்ஸ் நாடு அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் மன்ஹாட்டனை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கிறது என்றால் அப்போது இந்த மூலக்கூறு எவ்வளோ பெரிய வேலை செய்திருக்கிறது. இன்றைக்கி வந்து இனிப்பு என்கிற பெயரிலே நாம் சுவைத்து கொண்டிருக்கும் இந்த சர்க்கரை, இந்த வெள்ளை சர்க்கரை என்ற ஒன்று இல்லை என்றால் அடிமை முறை என்கிற ஒன்று இல்லை. அடிமை முறையின் அடிப்படை வெள்ளை சர்க்கரை. கரும்பு தோட்டங்கள், அமெரிக்காவில் வந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இன்னைக்கு அமெரிக்கன் ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த அடிமைகளை, மனிதர்களை போய் நாய்களை போல் ஆடுகளை போல் சந்தையில் விற்று அவன் பெற்ற பணம் என்று இந்த புத்தகம் பேசுகிறது. ஒரு வேதி பொருள் என்பது நம்முடைய அமெரிக்காவினுடைய அடிமை நிலை என்பதை தோலுரிக்கிறது என்று பேசுகிறது. அதைவிட ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட், உலகத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகுது. டை பற்றின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணவர் வில்லியம் பெர்கின்ஸ். அவர் நினச்சது அங்கே வரல. பார்த்தீங்கன்னா அது டை மாதிரி வரல, அது ஏதோ ஆயில் மாதிரி வருது. இயல்பாகவே அந்த காலகட்டத்தில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கடந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்கும், ஏன்னே தெரியாது. அப்படி தலைவலிக்கிற அந்த கான்செப்டில் இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தலைவலி தாங்காமல் ஃபெயில்யூர் ஆன அந்த சிஸ்டம் டக்குன்னு கொட்டினா உடனே இவருக்கு ஏதோ வாசனை நல்லா இருக்கா மாதிரி இருக்குது. அதை எடுத்து வாயில் வச்சு பார்க்குறாரு. அவ்வளோ மறந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் தலைவலி சரியாக போயிடுது. இதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தா நிஜமாக அப்படித்தான் பேராஸ்டமால் என்கிற ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு இந்த புத்தகம் பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. பல விஷயங்கள், 17 மூலக்கூறுகள், எப்படி ரப்பர் என்கிற ஒரு விஷயம். அதை விட அழகு, நம்ம வந்து பில்லியர்ட்ஸ்ங்கிற ஒரு விளையாட்டு விளையாடுறோம். நம்ம சொல்கிறோம் பிளாஸ்டிக் ரொம்ப மோசமானதுன்னு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பில்லியர்ட்ஸுங்கிற விளையாட்டில் பயன்படுத்தப்படும் பந்துகள் இருக்கு இல்லையா, இந்த பந்துகளுக்காக லட்சக்கணக்கான யானைகள் கொல்லப்பட்டதும், இந்த பந்துகள் செய்வதற்காக அவற்றின் தந்தங்கள் பிடுங்கப்பட்டதும், இதை போலவே பிளாஸ்டிக்கில் ஒன்று செஞ்சு கொடுத்த உடனே அவங்க எல்லாம் அடங்கி போய் யானைகள் காப்பாற்றப்பட்டதும், பிளாஸ்டிக்கு இப்படி ஒரு கதை இருக்குங்க. இதெல்லாம் இந்த புத்தகம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. மிக அற்புதமான இது போன்ற அறிவியல் நூல்களை தொடர்ந்து வாசிப்போம். இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் இந்திய விஞ்ஞானி வினோத் தாம் என்கிற ஒரு அற்புத அறிஞர். த ஃபாதர் ஆஃப் பென்டியம் சிப் என்று இவரை சொல்கிறார்கள். இந்தியாவை தவிர உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு சிப் இல்லைனா கம்ப்யூட்டரே இல்லை. அந்த சிப் என்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரராக இவர் இருந்திருக்கிறார். இன்டெல் பிரீமியம் மைக்ரோ ப்ராசஸர் என்பதை கண்டுபிடித்து கொடுத்தவர். $8 ஃபிசிக்ஸ் படிப்பதற்காக இவர் போய் அமெரிக்காவில் இறங்குறார். எல்லாம் ஒரு ஜோக்குனா, சின்ன வயசுலேருந்தே ஃபிசிக்ஸுன்னு வெறி. ஆனால் இவங்க அப்பா இவரை இசிஇ சேர்த்து விட்டார். அதான் படிக்கணும், டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் படித்து முடிக்கிறார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாரு. திருட்டுத்தனமாக போய் ஃபிசிக்ஸ் வாத்தியார் கிளாஸில் தான் உட்காந்துருக்காரு. இப்படியெல்லாம் நிறையா நடக்குது. 1950 பூனாவில் பிறந்தவர். எங்கள் அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸரு. அதனால் அவர் வச்சது தான் சட்டம். பாகிஸ்தான் ராவல்பிண்டிலேருந்து பல இடங்களுக்கு இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவர் எல்லா ஊர்லேயுமே படிக்கிறாரு. டெல்லியில் வந்து நான் சொன்ன மாதிரி இசிஇ ஜாயின் பண்ண வச்சிடுறாங்க. அதன் பிறகு எம்எஸ் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு இங்கேருந்து அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணால் நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதணுன்றாங்க. அப்படி எழுதும்போதே ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்க கல்லூரியின் முதல்வர் கூப்பிட்டு சொல்கிறார், நீ இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வாங்கு, நான் உனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன், நானே ஸ்பான்சர் பண்ணுறேங்கிறார். வெறித்தனமாக படிக்கிறான் மனுஷன். சார் 12 அரியர் வச்சுருந்த அதே மனுஷன் வெறித்தனமாக படித்து ஃபஸ்ட்டு அடிக்கிறான் சார். ஒரு கோல் செட்டிங் அப்படிங்கிறது இதுதான். அங்கே போகிறார், $8 போய் இறங்குறாரு 71. அப்போது என்னன்னாக்க, அவர் வந்து செமிகண்டக்டர் உற்பத்தியில் தன்னை உருவாக்கி தன்னை உள்ளே கொண்டு போயிருந்தார். ஏற்கனவே ஃபிசிக்ஸ் செமிகண்டக்டர் கான்செப்ட்ஸை நிறையா கற்றுக்கிறாரு. அங்கே போய் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ்குள்ளே போல, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்குள்ளே நுழைகிறார். அப்போது
செமிகண்டக்டர் தயாரிக்க ஃபுல்லாக கற்றுக்கொண்ட பிறகு இந்தியாவுக்கு திரும்பி வராரு. நாம் செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி இந்தியாவில் உருவாக்கணும், இனிமேல் வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடாதா என்று முடிவு பண்ணி அதில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி செமிகண்டக்டர் உற்பத்தி சாலைகளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கிட்டே போகும்போது ஃப்ளாஷ் மெமரி டெக்னாலஜி என்கிற ஒன்று இவரால் கொண்டு வரப்படுகிறது. அப்போது பென்டியம் நிறுவனத்தோட இவர் வேலை பார்க்குற நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது. இதன் மூலம் அவர் பென்டியமுக்கு போகிறார். பென்டியமில் அங்கே போனால் இவரை திருப்பி அவங்க விடமாட்டேங்கிறாங்க. ஏன்னா மைக்ரோ ப்ராசஸர் டிவிஷனுக்கே தலைமை பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ உலகம் பெரிய பெரிய வால்வை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்குது. அப்போ தான் எலக்ட்ரானிக் டிவைஸ் உள்ள நுழையுது. ஆனால் சிப்பு நுழையலை, எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் உள்ள நுழையுது. எலக்ட்ரானிக் டிவைஸ் உள்ளே வருது. அது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா டயோடு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் செமிகண்டக்டர்ஸ் உள்ளே வருது. அப்போ சைஸ் கம்மியாயிடும். அப்போ தான் ஜப்பான் நாடு உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டி ரேடியோலாம் பண்ணி கொடுத்தது. அப்படி சூழலில் கம்ப்யூட்டர்களில் ஒர்க் பண்ணணும்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கும். அந்த கம்ப்யூட்டரை கொண்டு ஒரு ரேடியோ சைஸுக்கு டிவி சைஸுக்கு ஆக்குனானுங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் இதுக்குள்ளே சிப் இருக்குது. இந்த அளவுக்கான சிப்பு உருவாக்கி பென்டியமினுடைய முதல் சிப்பை உருவாக்கி கொடுத்த பெருமை மரியாதைக்குரிய வினோத் தாம் அவர்களை சேரும். கடுமையான போராட்டம். ஒரு கிறிஸ்மஸில் எல்லாரும் லீவ் போட்டு போயிடுறாங்க, இவர் மட்டும் உட்காந்துருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அழகான ஒரு வேலை செய்கிறாரு. ஒரு சர்க்கியூட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக்கிட்டே போக முடியும்னு பார்க்குறாரு. இவர் அன்றைக்கு தம்பு சைஸுக்கு சின்னதாக்கிட்டாராம். ஒரு சர்க்கியூட் டயக்ராம் தம்பு சைஸுக்கு சின்னதாக்கி அதை அப்படியே ஈயத்தில் பற்ற வச்சு கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி சிப்பாக வச்சா எவ்வளோ வைக்க முடியும் பார்க்குறேன். அப்போ தான் மூர்ஸ்லாம் உள்ளே வருது. ஒரு வருஷத்துக்கு இத்தனை சிப் அதிகமாகிட்டு போகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் சிப்புன்னு ஒன்று இருக்கணும்ல. இன்டெல் அந்த நம்முடைய பிரீமியம் இன்டெல் தயாரித்த அந்த சிப்பின் சொந்தக்காரரான வினோத் தாம் அதன் பிறகு பிடிவாதமாக இந்தியாவுக்கு வந்தார். அங்கே தான் அழகான அவருடைய கதை இருக்கிறது. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சுக்கு போய் சிப்பை இந்தியாவே எப்படி தயார் செய்ய முடியும் என்பதற்கான இந்தியாவினுடைய சிலிகான் வேலியை உருவாக்கி கொடுத்து இந்தியாவில் நம்முடைய மாணவர்கள் என்ன படித்தால் ஐடி துறைக்கு நுழைய முடியும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து அருமையான நம்முடைய மாணவர்களையும் அந்த துறை நோக்கி கொண்டு போகின்ற ஒரு மாபெரும் வேலையை செய்கிறார் வினோத் தாம், த லவ்வர் ஆஃப் பிசிக்ஸ். அவரை நினைவு கொள்வோம், அவருடைய கதையை போற்றுவோம். நம் குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் என்பதும் கம்ப்யூட்டர் சிப் என்பதும் எங்கோ அயல்நாட்டிலிருந்து வந்ததல்ல, நம்முடைய தயாரிப்பு என்பதை விளக்குவோம். அறிவியலை வெல்லும். நன்றி தொடர்களே.